வும் நெயில் பாலிஷும் கிஃப்ட் பண்ணேன். நீங்கள் கிளாஸ்க்கு வரும்போது அதே நெயில் பாலிஷ் போட்டு வந்தீங்க. அப்போது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் ஹார்ட்னு நேம் வச்சேன். ஸ்டேட்டஸில் எஸ்ஹெச்னு வச்சு சாங் போட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு தான் ஸ்டேட்டஸ் வச்சேன்னு. ஃபஸ்ட் இயர் பொங்கல் செலிப்ரேஷனில் 2 பேர் பிங்க் கலர் saree கட்டியிருந்தோம். அப்போ எடுத்த பிக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்தது. அதே மாதிரி ஈவினிங் பஸ்ஸு விட்டு இறங்கி ஃபஸ்ட் டைம் எனக்கு பாய் சொன்னீங்க. ஒயிட் வித் மெரூன் சாரியில் மல்லிப்பூ வச்சு டிபி வச்சுருந்தீங்க. நான் டெம்பிள் போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது உங்கள் டிபி சடனாக ரிமூவ் ஆகிருந்துச்சு. நம்ம கிளாஸில் நடந்த ஒரு பொண்ணோட ப்ராப்ளமில் என் நம்பரை நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு கிளாஸில் நீங்கள் என்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டீங்க. இனி எனக்கு மெசேஜ் கால் யாரும் பண்ணக்கூடாது எண்டுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் இனி பேசவே மாட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு டெங்கு ஃபீவர் வந்தப்போ நீங்கள் அழுதிங்கன்னு கேள்விப்பட்டேன். செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். May 3 உங்கள் பர்த்டே அன்னைக்கு மார்னிங் 10:50க்கு உங்களுக்கு என்னோடய மாமா நம்பர்லேருந்து கால் பண்ணி விஷ் பண்ணேன். அப்போ தான் என் நம்பரை அன்பிளாக் பண்ணிங்க. உங்கள் பர்த்டேக்கு ஸ்ரீரங்கமில் நான் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணேன். ஃபைனலி உங்களை பிடிக்கும்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். செகண்ட் இயரில் கிளாஸ் ரெப்பாக இருந்தேன். நீங்கள் தான் கிளாஸ் இன்சார்ஜ். பட் நம்ம பேசிக்கிறது ஹெச்ஓடி மேம்க்கு பிடிக்காது. ஸோ உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வேறு பொண்ணை ரெப்பாக போட்டுட்டீங்க. செகண்ட் இயரில் தான் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அப்போ தான் கேட்டேன் ஸ்வீட் ஹார்ட்னா யாருன்னு தெரியுமான்னு. நீங்களும் சடனாக நான் தான் சொல்லிட்டீங்க. அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட என்னையை பற்றி சொன்னீங்க. உங்களால் தான் அவங்களும் எனக்கு ஃப்ரெண்டானாங்க. எனக்கு மேரேஜ் வேணான்னு சொல்லி உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணி அழுதேன். என்னோடய பர்த்டேக்கு உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பெரிய டைரி மில்க் வாங்கி கொடுத்தேன். செகண்ட் இயர் எண்டில் கேன்வாஷ்க்கு நம்ம என் ஃப்ரெண்டோட ஊருக்கு போனோம். அங்கே நீங்கள் சடனாக ஒரு கோயிலில் உட்காந்துட்டீங்க. நான் எப்படி உங்கள் பக்கத்தில் உட்காரதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு உட்கார மாட்டீங்களோ அப்படின்னு க்யூட்டாக கேட்டீங்க. கேன்வாஷ்க்கு போகும்போது அன்பிளான்டாக 2 பேரும் க்ரீன் கலர் சுடி போட்டு போயிருந்தோம். பஸ்ஸில் உங்கள் கூட உட்காந்து ட்ராவல் பண்ணணும்னு ஆசை. பட் பேக் சீட்டில் தான் இடம் கிடச்சிது. அன்றைக்கி நம்ம சாப்பிட்ட வெஜ் சாப்பாடு, ஜிகரதண்டா, சேமியா ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. இப்போ எடுத்த ஃபோட்டோலாம் லைஃப் டைமில் மறக்கவே முடியாது. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நான் பாய் சொல்லிட்டு போன மொமெண்ட்லாம் சான்ஸே இல்லை. செகண்ட் இயரில் பரவச உலகம் போனப்போ உங்களுக்கு நான் செம்பருத்தி பூ கொடுத்தது, அங்கே எல்லா கேம்லேயும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் கூடவே இருந்தது, இதெல்லாம் மறக்கவே முடியாது. நம்ம பேசுகிறது யாருக்குமே தெரியாமல் பேசுவோம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. என்னோடய மொபைல் வால்பேப்பரில் உங்களோட ஃபோட்டோ தான் இருக்கும். அதை ஹெச்ஓடி மேம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு திட்டுனாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட ஃபீல் பண்ணேன். பட் நீங்கள் தைரியமாக பேசுன்னு சொல்லி ஸ்பெஷலாக கேர் கொடுத்தீங்க. காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் பஸ்ஸில் உங்களுக்கு சீட்டு பிடிச்சி வைப்பேன். நான் வாங்கி கொடுத்த ரோஸை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். உங்களை வெறுப்பேற்ற பஸ்ஸில் இன்ஜினியரிங் மேம் மடியில் உட்காந்துருப்பேன். நீங்கள் கடுப்பாவீங்க, என்னை நோட் பண்ணி திட்டுவீங்க. ஆனாலும் நான் உங்களை வெறுப்பேற்றிட்டே இருப்பேன். செகண்ட் இயர் படிக்கும்போது உங்களோட பர்த்டேக்கு நாங்கள் யாருமே விஷ் பண்ண